நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் முதல் நாள் இரவு டாப் ஹாலிடே ஹோட்டல். இங்கே தான் 3 நாளும் தங்குறோம். இருக்கைகளும் பெட்ரூம் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. அன்றைக்கி நைட் டின்னர் முடிச்சுட்டு நைட்டு அங்கே நாங்கள் நிம்மதியாக அனைவரும் ரெஸ்ட் எடுக்கிறோம். அன்று இரவு உலக அளவிலான சிலம்ப அமைப்பின் மீட்டிங்கும் அதே ஹோட்டலில் வைச்சாங்க. மறுநாள் காலை நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு முதல் சுற்றி பார்க்க சென்ற இடம் ட்வின் டவர். பார்த்தீங்கன்னா இந்த 2 டவர் இருக்கும். அந்த இடம் தான் இது. அதிகமான போஸ்ட் போடுறப்ப இப்போ மலேசியா வந்திருக்கோம்னா இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே போங்க. ஆமாம், கேமராமேன் இருக்காங்க. நம்மளோட கேமராமேன் வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம். மலேசியாவில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்று இந்த ட்வின் டவர், இன்னொன்று கேஎல் டவர். இப்போது முதல்ல நம்ம மார்னிங்கு ட்வின் டவரை சுற்றி பார்க்குறோம். இந்த இடம் பார்ப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் மிக அருமையாக இருக்கக்கூடிய இடம். அது வானளாவிய கட்டிடங்களை இங்கே நம்மளால் காண முடியுது. ஒவ்வொரு பில்டிங்கும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 120 அடி, 110 அடி, 130 அடிங்கிற மாதிரி தான் மிக உயரமான கட்டிடங்கள். மலேசியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான கட்டிடங்களில் இதுவும் ஒன்று. இந்த கட்டிடத்தினுடைய உயரம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 142 அடி உயரம் கொண்டது. மொத்தம் 88 அடுக்கு மாடிகளை கொண்டது. இது 142வது அடியில் இருக்கக்கூடிய பாலத்தில் மேலே நின்று நீங்கள் இந்த மலேசியா முழுவதையும் சுற்றி பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதில் ஏற்பாடு செய்திருக்கின்றாங்க. இந்த மலேசியன் ட்வின் டவரை முழுமையாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் அதுக்குன்னு தனியாக ஒரு லென்ஸ் இருக்குது. அதை வாங்கி உங்கள் மொபைலில் ஃபிட் பண்ணி தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த லென்ஸு மலேசியனுடைய காசுக்கு 30 வெள்ளி. இந்த ட்வின் டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த பாலத்தில் மலேசியாவை ரசிக்கிறதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தொகை ஒரு நபருக்கு 80 ரிங்கெட்டு, அதாவது நம்ம நாடு பணத்துக்கு 1600 ரூபா. இந்த இடத்துல ஒரு பெரிய ஷாப்பிங் மாலும் இருக்குது. அதுக்கு முன்னால் தான் இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். இதுக்குள்ளே போகக்கூடிய ஷாப்பிங் மால் மிகவும் பிரம்மாண்டமானது. இந்த ட்வின் டவர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கீழே முழுமையாக உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் மிகவும் அந்த லைட்டிங்குடைய செட்டிங்க்கும் மியூசிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். மலேசியா செல்லக்கூடியவர்கள் பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் இந்த டவர், இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு இதுக்குள்ளே நீங்கள் போய் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொழுதுபோக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும். என்ன பொருள் வேணாலும் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கக்கூடியது. இப்போது இது நைட் லைட்டிங்கில் பார்க்குறீங்க, இவ்வளோ அழகாக இருக்குது. இதே இடத்த தான் நாங்கள் பகலில் சுற்றி இந்த இடத்தை நாங்கள் முழுமையாக பார்க்குறோம். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பின்னாலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் மிக அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஏரியாவை நாங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர அளவுகள் மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் காம்ப்ளெக்ஸில் மட்டும் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் கீழே முன்பக்கத்தில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் சரியாக போச்சு. இந்த காம்ப்ளெக்ஸு மிகவும் பெரியது. எல்லா விதமான திங்ஸையும் இங்கே நீங்கள் பண்ணலாம். கேம்ஸ்லேருந்து சகல விதமான அமைப்புகளும் இந்த ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயே அமைச்சிருக்காங்க. இந்த ஷாப்பிங் மாலுக்கு முன்னால் லைட்டிங்கில் நீங்கள் இரவில் பார்த்த அதே இடம்தான் இது பகல் நேரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த டவர், ட்வின் டவர் இருக்கிற இடத்துக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் பகல் நேரத்தில் பார்ப்பதை விட இரவு நேரத்தில் பார்ப்பது மிகவும் அருமையாக இருக்கும். இது நேரம் அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய பில்டிங். இந்த இடத்துலையே சற்று நேரம் நம்ம பசங்க வந்திருக்கிறது சிலம்ப போட்டிக்காக. ஸோ இந்த இடத்தை மிக அருமையாக பார்க்கவும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டண்டு டைவிங்கெல்லாம் நாங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்களுடைய விருப்பத்திற்காக இந்த ஃபோட்டோஸும் வீடியோவும் நான் எடுக்கிறேன்.
இந்த இடத்தை சுற்றி பார்த்தவுடன் அழகான ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். லஞ்ச், திருப்தியான லஞ்சு. நம்மளுடைய சிலம்ப மாணவர்களுக்கென்று பிரத்யேகமான ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன். தனிப்பட்ட முறையில் இவங்க மட்டும் ஒரு லஞ்சு முழுமையாக நாங்கள் மட்டும் அமர்ந்து சாப்பிடுவது போல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உணவுகள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமைப்பில் இந்திய உணவான சாப்பாடு, சாம்பார், ரசம், மலேசியா உணவுகள், மட்டன், சிக்கன், என்ன விதமான உணவுகள் நமக்கு வேணுமோ, எந்த வெரைட்டியில் வேணுமோ எல்லாமே முழுமையாக கிடைத்தது. நாங்கள் இருந்த அவங்களுக்கு பிரியப்பட்ட உணவுகளை புஃபே முறையில் தான் பிளேட் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு என்ன வேணுமோ, நான்வெஜ் வேணும்னா நான்வெஜ்ஜு, வெஜ்ஜுன்னா வெஜ்ஜு, ரசம், சாம்பார், மீன் சொல்லி ஒரு உணவை கூட பாக்கி வைக்கல. அந்தளவுக்கு அனைத்து வெரைட்டியிலும் இருக்கக்கூடிய உணவுகளையும் மிக திருப்திகரமாக கல்யாண சமையல் சாதம் என்பது போல எங்களுடைய குழந்தைகள் அனைவரும் இந்த மதிய உணவை மிக திருப்தியாக சாப்பிட்டாங்க. இந்த உணவை சாப்பிட்டு முடித்த பிறகுதான் மறுபடியும் நாம் அடுத்த இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து அடுத்து இந்த லஞ்ச் முடிஞ்சோன்னா நம்ம சுற்றி பார்க்க போகக்கூடிய இடம் KL டவர். மலேசியாவினுடைய ஒட்டுமொத்த வியூவையும் இந்த இடத்துலேருந்து நம்ம மிக அருமையாக ரசிக்க முடியும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சின்னதாக ஒரு சாக்லேட் பர்ச்சேசிங். அப்போது சாக்லேட் விற்கக்கூடிய சாக்லேட் ஹாலுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடியனா உள்ளே நீங்கள் போகும் பொழுது அவங்க சாம்பிளுக்கு கொடுக்கக்கூடிய பால் சாக்லேட்னு சொல்லி தனியாக வச்சுருக்காங்க. டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த சாக்லேட்டை எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்லா பாஷைகளும் அந்த சாக்லேட்டுடைய விலை, அந்த சாக்லேட் வாங்கினா என்ன ஃப்ரீங்கிற டெமோவும் அவங்க கொடுக்குறாங்க. வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நேராக KL டவருக்கு நாங்கள் போகிறோம். இந்த KL டவருடைய உயரம் பார்த்திங்கன்னா பூமி மண்டலத்திலிருந்து 421 அடி உயரத்தில் இருக்கக்கூடியது. இந்த ஹைட்டில் லிஃப்ட்டில் தான் மேலே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த லிஃப்ட்டில் ஒரு ஆள் போகிறதுக்கு இப்போ நாங்கள் குழுவாக ஒரு 30 பேர் 40 பேர் ஒன்றா போகிறோம் இல்லைங்களா. அப்படி ஒரு 50 பேர் 100 பேர்த்துக்கு மேலே ஒன்றா ஒரு டீமாக போகிறங்காட்டி எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 50 ரிங்கிட் தான் இதுக்குண்டான தொகை. எங்களுக்கு மேலே போய் இந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்க்குறோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலேசியாவும் ஒரே இடத்துல ஒரு வியூவில் நம்ம பார்த்த மாதிரி இருந்தது. அதே டைம் இந்த பைனாக்குலரில் பார்த்திங்கன்னா எவ்வளவு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்குடைய அமைப்பையும் மிக அருகில் பார்ப்பது போல் ஜூம் பண்ணி எவ்வளோ அருகில் வேண்டாம் அதை நம்ம தெளிவாக பார்க்க முடிகின்றது. ஒட்டுமொத்தம் அந்த சுற்றுகளிலும் பார்த்திங்கன்னா இது போல் லென்ஸ் வந்து ஒரு 3-4 இடத்துல வியூ பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க. அந்த வியூவில் நம்ம யார் வேணாலும் போய் அந்த நிமிடம் முடிவு வரைக்கும் அவங்க இவ்வளோ ஒரு டைமிங் கொடுக்குறாங்க. அதுலேருந்து பார்க்கும்போது இந்த ட்வின் டவர்லேருந்து மலேசியாவில் முக்கிய மிக உயரமான கட்டிடங்கள் அனைத்தையும் இருந்த இடத்திலேயே மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இங்கே கீழே ஓடக்கூடிய கார் வண்டிகளிலிருந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அத்தனை இடமும் மிக தெளிவாக நமக்கு தெரிகின்றது. இங்கே சுற்றுலாவுக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா மெயின் போட்டிங்கு, இந்த மாதிரி KL டவரு, ட்வின் டவரு, இதோடைய டாப் வியூவில் போய் நம்ம அந்த இடத்தை முழுமையாக பார்ப்பது தான் இங்கே மிக சிறப்பான ஒன்று. அந்த ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ ஒரு ரிங்கெட்னு அவங்க கணக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் 140-120 மாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹைட்டில் டாப்பில் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது கூட தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு இந்த பைனாக்குளுடைய குவாலிட்டி நல்லா பாருங்கள். இதுவும் ஸ்விம்மிங் பூல் தான். அந்த ப்ளூ கலரில் தெரிகிறது எல்லாமே டாப்பில் இருக்கக்கூடியது ஒரு ஸ்விம்மிங் பூல். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு அந்த இருக்கிற பில்டிங்கை கூட அவ்வளோ ப்ளசண்ட்டில் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் அங்கே ஒரு ஃபாரினர்ஸ் குரூப் கூட நாங்கள் எல்லாம் நின்று ஒரு குரூப் ஃபோட்டோவும் நாங்கள் எடுக்கிறோம். அதே நாள் இரவு நாங்கள் தங்கிட்டு வந்து அந்த ஹோட்டலுக்கு நேர் பேக் சைடு பெரிய போட் ஹவுஸ் இருக்குது லைட்டிங்ஸோடு. நாங்கள் வரும்போது நைட் லேட்டானங்களே குழந்தைகள்லாம் தூங்கிட்டாங்க. நானும் என்னுடைய மகன் மட்டும் அந்த இடத்த போய் சுற்றி பார்க்குறோம். ஏன்னா அடுத்த நாள் சுற்றி பார்க்குறவங்களுக்காக நைட்டு நாங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது மணி 2 மணி வரைக்கும் அங்கே கடைகள் இருக்குது. நைட்டில் 2:30 மணி வரைக்கும் உங்களுக்கு பெர்மிஷன். அந்த டைமில் கூட உங்களுக்கு போய் சுற்றி காமிச்சு இவங்க பசங்க தெளிவாக சாப்பிட்றதுக்குண்டான உணவை வாங்கி கொடுத்தேன். உணவு என்ற வகையில் மலேசியா பஞ்சமில்லாத நாடு. என்ன வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம கையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகையும் பார்த்திங்கன்னா ரிங்கெட்னு கணக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு 30 ரிங்கெட்லேருந்து 150 ரிங்கெட் வரைக்கும் அளவாகத்தான் இருக்கக்கூடியது. ஆனால் உணவுகள் மிக அருமையாக இருக்கிறது. நாளை காலைக்குண்டான பதிவில் சிலம்ப போட்டியை பற்றிய விவரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.